குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. விதூய க்லேசல்மே குரு சரணயுக்மோ திருதரசோ பவக்ஷேத்ர ப்ராப்தோ கரமபி ச தே பூஜன விதோ பவன்மூர்த்யாலோகே நயனமததே பாத துளசி பரிக்ராணே கிராணோ ஸ்ரவணமபி தே சாருச்சரிதே. ஸ்ரீமத் பாகவத சாரமான நாராயணியத்தில் நாராயண பட்டத்திரி பாகவதத்தில் பிரதமஸ்கந்தத்தில் சொன்ன சாராம்சங்கள் எல்லாத்தையும் இந்த நாராயணியத்தில் இருக்கக்கூடிய முதல் சில தசகங்கள்ல தான் கொண்டு வந்து அதுல மூன்றாவது தசகத்துக்குள்ள பிரதமஸ்கந்தத்தில் இருக்கக்கூடிய பக்தி பாவங்களை எல்லாம் சொல்லிட்டு போறாராம். அதனால தான் நம்ம பாகவதத்தினுடைய சாரம் நாராயணியம்ன்றத முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த ஸ்லோகத்திலையும் நாராயண பட்டத்திரி திருதரசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் சொல்லக்கூடிய பக்தியினுடைய பரிணாமங்கள்ல நமக்கு விவரமாக சொல்ல போறார். நம்முடைய காலால் அவனுடைய சன்னதிக்கு நடந்து போய் அவனுடைய திருவடிகளை நம் கண்களால தரிசனம் செய்து நம்முடைய கரச்சரணாதி அவயவங்கள்ல என்ன பண்ணணும்ன்றதை இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு இருக்கான்றதை நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கணும். விதூய கிளேசான்மே குருச்சரண யுக்மம் திருதரசம் பவ க்ஷேத்திர பிராப்தௌ கரமபிச்சதே பூஜன விதௌ நயன் மூர்த்தியாலோகே நயன மதத்தே பாத துளசி பரிக்ராணே கிராணம். கண்களால உன்னுடைய திவ்ய தரிசனத்தை நாங்க அடைஞ்சிட்டோம். அப்புறம் நாங்க உன்னிடத்துல பக்தி பாவத்தை செலுத்த வேண்டியது என்ன? எங்களுக்கு நீ என்ன முக்கியமான ஒரு அவயவத்தை கொடுத்திருக்க குருவாயூரப்பா? மூக்கு. இந்த ஒரு மூக்கு இல்லைன்னு சொன்னா எங்களால சுவாசிக்க முடியாது, உயிர் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு காரணமாக எங்களுடைய முகத்துக்கு நடுவுல உன்னுடைய ஒரு அருமையான படைப்பாக சிருஷ்டியாக நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கக்கூடிய இந்த மூக்க உன்னிடத்துல நாங்க எப்படி அந்த ஒரு பக்தி பாவத்துல செலுத்த முடியும்? கையா இருந்தா கையை கூப்பிடலாம், காலால நடந்து வந்துடலாம், கண்ணால உன்னுடைய ரூபத்தை பார்த்துடலாம். அடுத்ததா முக்கியமா நீ கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மூக்கை நாங்க எப்படி பயன்படுத்துறது? பட்டத்திரி அழகாக என்ன வார்த்தையை குலசேகர ஆழ்வார் சொன்னாரோ, ஜிக்ரக்ரான முகுந்த பாத துளசியும் அதே ஒப்பிட்டு அழகாக பட்டத்திரி சொல்றார். அததே பாத துளசியும் பூஜனவிதோ. குருவாயூரப்பா, உன்னுடைய திருவடி சம்பந்தப்பட்ட துளசி இருக்க, அந்த துளசி முக்கியமான ஒரு பக்தியில நாங்கள் சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பங்கள்ல பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு கண்ணனா நீ சொல்லிட்ட. புஷ்பங்கள்ல உனக்கு என்ன ஒரு பெரிய பெருமை என்ன? வாசனையான புஷ்பங்களை விட நீ ரொம்ப விரும்பி அணிந்து கொள்வது பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய துளசி. பச்சைமா மலைபோல் மேனின்னு உன்னுடைய மேனியும் பச்சையாக இருக்குன்னு ஆழ்வார் உன்னை வர்ணிச்சிருக்கார். நீ உன்னுடைய வக்ஷஸ்தலத்துல அணிஞ்சுக்கிறதும் பாத துளசியும், பாதத்திலேந்து உன்னுடைய வக்ஷஸ்தலம் வரைக்கும் உன்னை அலங்கரிக்கிறதுன்றது அந்த துளசி. அந்த துளசி தேவி என்னத்தான் பாக்கியம் பண்ணாளோ. வாசனையான பலவிதமான புண்ணாக்க, அர்ணபுர்ணாக்க, அம்புஜ, பாரிஜாத, கதம்ப முதலிய பலவிதமான புஷ்பங்கள்லாம் இருக்கு. உன்னுடைய கண்ணே தாமரை மாதிரி இருக்கு. நீ தாமரை மாலையை விட உன்னுடைய தாமரையை உன்னுடைய திருவடிகள்ல சமர்ப்பணம் பண்றதை விட குருவாயூரப்பா நீ எதை அதிகமாக விரும்புற? துளசியத்தான விரும்புற. அதனால அந்த துளசி தேவியானவள் துளசி தாயார் அப்படின்னே எங்களால வணக்கத்துக்கு உரியவர்களாக வணங்கப்படுபவளாக தாயாருடைய ஒரு ஸ்தானத்தை அடையறான்றது ஒன்னாலத்தான அந்த ஒரு மேன்மையானது ஏற்பட்டது. வீடுகள்ல கூட நாங்க ஒரு தெய்வீகமாக துளசி மாடத்தை வச்சு அதுல துளசி செடியை வளர்த்து
தினமுமே அது கோலம் போட்டு அந்த துளசியை ஒரு 2-3 பிரதட்சணங்கள் பண்ணக்கூடிய இடத்துல கூட துளசி மாடத்துல நாங்க யாரை வைக்கிறோம்? நரசிம்மரை வைக்கிறோமா, ராமரை வைக்கிறோமா? கண்ணனான உன்னுடைய விக்கிரகத்தை தானே துளசி மாடத்துல துளசி தாயாரோட சேர்த்து நாங்க வைக்கிறோம். இவ்வளவுத்துக்கும் காரணம் என்ன? நயனமத தேபாத துளசி பரிக்ராணே கிராணோ. குருவாயூரப்பா, அவ்வாறு உயர்ந்த மேன்மையை அடைந்த அந்த துளசி தேவி, உன்னுடைய திருவடி சம்பந்தப்பட்ட அந்த துளசிய நாங்க திருக்கோயில்களுக்கு போகும்போது உன்னுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகால் எங்களுக்கு எங்க கைகள்ல அதை பிரசாதமாக கொடுக்கிறா. அது கிடைச்ச உடனே நாங்க அடையக்கூடிய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. ஏன்னா உன்னுடைய திருவடி பட்ட உன்னுடைய வக்ஷஸ்தலத்தை அலங்கரிச்ச துளசி உன் மூலமாக எங்களுடைய கைகளுக்கு வந்துடுறா. அப்ப நாங்க என்ன பண்ணணும்? அந்த துளசி எடுத்து வாயிலையா போட்டுக்கலாம், அதனால தவறில்லை. அதுக்கு முன்னாடி உன்னுடைய திருவடி சம்பந்தப்பட்ட துளசியை பரிகணே கிராணம், எங்களுக்கு நீ படைச்சிருக்கைய மூக்கு, அந்த மூக்குல அந்த வாசனையை நாங்க எங்க மூச்சு காத்தோட நுகர்ந்து அதனுடைய ஒரு பக்தி பாவத்தை அடையறதுக்காக நீ எங்களுக்கு மூக்க கொடுத்திருக்கேன்னு சொன்னாராம். என்ன அருமையா குலசேகர ஆழ்வாரும் பட்டத்திரியும் சொல்லக்கூடிய வைபவம் துளசியினுடைய ஒரு பெருமையை காட்டுவதாக இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் நம்முடைய இந்த ஸ்லோகத்தோடு கரசராலாதி அவயவங்களோடு அவனுக்கு அர்ப்பணம் பண்றதுக்காக நாம் இப்போது ஒரு ஆலயத்திற்குள் நேற்று நுழைஞ்சிருக்கோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், வடசென்னை மணலியிலே இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாள். நாம் உள்ளே நுழைந்து விமானத்தை தரிசனம் செய்து கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். அங்கு பச்சைமா மலைபோல்மேனி என்று துளசியை எவ்வாறு வர்ணித்தார், பகவானுடைய அழகை வர்ணித்தாரோ அதே போன்று பச்சை பசேல் என்று பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கக்கூடிய அழகான ஸ்தல விருட்சத்தை நாம் இங்கு தரிசித்துக் கொண்டே நம்முடைய கண்களை கீழே இறக்கினோமே. ஆனால் அந்த பெரிய மரத்தின் கீழ் அழகாக ஒரு விஷ்ணு துர்க்கையானவள் இந்த ஒரு ஸ்தலத்திலே நமக்கு முதலிலே காட்சியை அளிக்கின்றாள். இந்த விஷ்ணு துர்க்கை நாம் அனைவருக்கும் தெரியும். கண்ணன் பிறப்பதற்கு முன்பு கண்ணனோடு கூட பிறந்தவள். மாயையினுடைய சொரூபமாக நந்தகோகுலத்திலே யசோதையரிடத்திலே அவதரித்தவள். சங்குகரத்தோடு சதுர்புஜத்தோடு அவதரித்தவள். அவளை இங்கு இருக்கக்கூடிய வசுதேவர் கண்ணனை யசோதையரிடத்திலே விட்டுவிட்டு அங்கு இருக்கக்கூடிய பெண் குழந்தையை தான் இங்கு எடுத்து வந்தார் என்ற கண்ணனுடைய திவ்ய சரித்திரம் நமக்கு தெரியும். ஆக விஷ்ணு துர்க்கையானவள் கண்ணனோடு கூட பிறந்தவள். அவனை காப்பாற்றுவதற்காக இன்றும் நம்முடைய தமிழ்நாட்டிலே திருக்கோவலூர் திவ்ய கஷேத்திரத்திலே கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட கடிபொழில் ஸ்ரூர் நெடுமரிகள் என்ற திருமங்கை மன்னலால் மங்களாசாசனம் செய்யப்பட்டு இதே போன்று விஷ்ணு துர்க்கையாக திருக்கோவலூர் கஷேத்திரத்திலே உயர்ந்த திருவிக்கிரமனுக்கு பக்கத்திலே இருக்கின்றார். அவனுக்கு பிரசாதங்களை கண்டருளச் செய்தவுடன் அங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் இந்த துர்க்கைக்கும் செய்கிறார்கள். இருவரையும் சேர்த்து வழிபட வேண்டும் என்பது தலவரலாறு அங்கே கூறுகின்றது. அதே போன்று இங்கு கரிகிருஷ்ணன் கோயிலிலேயும் மணலியில் பகவானுக்கு பக்கத்திலே தனியாக ஒரு விருட்சத்தின் கீழ் கற்புடைய மடக்கண்ணியாக இங்கும் இவள் சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய வைபவம். சதுர்புஜங்கள், 4 கைகளிலே 2 திருக்கரங்களிலே சங்கு சக்கரத்தை ஏந்திக் கொண்டு ஒரு ஹஸ்தமானது நமக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய அபய ஹஸ்தத்தோடும் ஒரு கையை இடுப்பிலே வைத்துக் கொண்டு மகிழத்தின் மேல் தான் நின்று கொண்ட ஒரு காட்சியோடு இங்கு இவள் அழகாக நமக்கு செவ்வாய்க்கிழமையிலே திவ்ய தரிசனத்தை அளிப்பது நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த விஷ்ணு துர்க்கைக்கு இருபுறத்திலேயும் கண்ணனோடு இவள் கூட பிறந்ததால் 2 நாகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஒரு நாகத்திலே ஆலிலை மேல் கண்ணன் அழகான சயன கோலத்திலே நமக்கு காட்சி தர, மற்றொன்று நாகத்தின் மேல் நின்ற திருக்கோலத்திலே கண்ணன் நமக்கு காட்சி தர, துர்க்கையோடு நாகத்தோடு ஆதிசேஷனின் அம்சத்தோடு அழகான 2 கண்ணனையும் நாம் இங்கு தரிசித்துக் கொண்டு ஸ்லோகத்திற்கு திரும்பினோமே. ஆனால் பவல் மூர்த்தியாலோகே நயன மததே பாத துளசி பரிக்ராணே கிராணம் ஸ்ரவணமபிதே சாரு சரிதே. குருவாயூரப்பா, இவ்வாறு எங்களுடைய மூக்கால்
உன்னுடைய திருவடி சம்பந்தப்பட்ட துளசியை எடுத்து நாங்கள் முகர வேண்டும். அடுத்ததாக எந்த அவயவங்கள் உன்னிடத்திலே இந்த ஸ்லோகத்திலே ஈடுபடாமல் இருக்கின்றது என்று நான் யோசித்தேனே. ஆனால் பட்டத்ரி கூறுகின்றான், கால்களை சொல்லிவிட்டேன், உன்னுடைய சன்னதிக்கு வந்தாகிவிட்டது. கைகளை பற்றி கூறிவிட்டேன், கரமபிச்சத்தே பூஜனவிதோ, கூப்பி உன்னை வணங்கியாகிவிட்டது. கண்களால் உன்னுடைய திவ்ய தரிசனத்தை நாங்கள் அடைந்தாகிவிட்டது. எங்களுக்கு குருவாயூரிலே அளிக்கப்பட்ட துளசி பிரசாதத்தை எங்களுடைய மூக்காலும் நாங்கள் நுகர்ந்து பார்த்தாகிவிட்டது. அப்போது எங்களுடைய முகத்திலே இருக்கக்கூடிய ஒரு அவயவம் ஏதோ ஒரு கரணம் உன்னிடத்திலே ஈடுபடாமல் இருக்கின்றது. அது என்று நான் எங்கு இருக்கின்றது, யாரது என்று நான் சிந்தித்தேனே. ஆனால் ஸ்ரவணமபிதே சாரு சரித்தே, குருவாயூரப்பா, எங்களுக்கு நீ சிருஷ்டித்திருப்பது முகத்திலே 2 காதுகள். அந்த காதுகளை உன்னிடத்திலே பக்தி பாவத்திலே நாங்கள் தரிசனத்திலே ஈடுபடுத்த முடியாது, அதை நாங்கள் நுகர முடியாது. காதுகளுக்கு நீ அளித்திருக்கக்கூடிய சக்தி ஸ்ரவணம், கேட்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை எங்களுக்கு அந்த காதுகளுக்கு நீ அளித்திருக்கின்றாய். அதனால் அன்றோ எவ்வளவு நேரம் உன்னுடைய திவ்ய சரித்திரங்களை நாங்கள் கேட்டாலும் எங்களுக்கு வலிக்காமல் இருப்பதால், அது கேட்டால் வலிக்காது, அது காது என்று நீ திருநாமகரணத்தை அதற்கு செய்திருக்கின்றாய் போலும். அவ்வாறு இருக்கக்கூடிய 2 காதுகளுக்கு ஸ்ரவணமபி சாரு சரித்தே, உன்னுடைய சரித்திரங்களை, உன்னுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்தவுடன் நம்முடைய நலம் தரும் நாராயணியத்திலே நாம் செய்திருக்கக்கூடிய பாக்கியம் பட்டத்ரி சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தோடு ஒத்து போகின்றது. அவர் கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார். ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்திலே நாமும் வீட்டில் இருந்தவாறே கோயிலுக்குள் நுழையக்கூடிய பாவத்தோடு தரிசிக்கின்றோம். கண்களால் அவனுடைய ரூபத்தை தரிசிக்க வேண்டும் என்கின்றார். நாராயணத்திலே இதுவரை வேணுகோபாலனாகவும் ராஜகோபாலனாகவும் கண்ணனாகவும் பல இடங்களிலே பல கண்ணனுடைய திருவுருவங்களை இதோ கரிகிருஷ்ணன் கோயிலில் கூட நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு தரிசனத்தோடு நாம் நிற்காமல் நமக்கு வாழ்நாளிலே கிடைக்கக்கூடிய பெரிய பேரானது பட்டத்ரி கூறுவது ஸ்ரவணமபி சாரு சரித்தே, காதுகளால் கேட்க வேண்டும் உன்னுடைய சரித்திரத்தை. அவ்வாறு கேட்கும் போதும் கண்களால் தரிசனத்தை அடையும் போதும் 2ம் ஒன்றாக சேரும் போது திருதரசம் என்ற ஒரு வார்த்தையை இந்த ஸ்லோகத்திலே நீங்கள் பார்க்கலாம். நமக்கு அனுபவபூர்வமாக என்ன பாக்கியமானது ஏற்படுகின்றது என்றால், குருவாயூரப்பா, உன்னுடைய பக்தி ரசம் இருக்கின்றதே, பாகவதமானது ஒரு பழம். அந்த பாகவதம் என்ற ஒரு பழத்திலே பிழிந்தெடுக்கப்பட்ட சாறுதானே நாராயணீயம். நாராயணீயமும் ரசம். பாகவதம் பெரிய பழத்திற்குள்ளே இருக்கக்கூடிய நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத்து அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ரசம் என்று அந்த ரசத்தை குடியுங்கள் என்று சுகபிரம்ம மகரிஷி 18,000 சொலைகளால் ஸ்லோகத்தில் சொன்னதை நான் இங்கு உட்கார்ந்து கொண்டு நாராயணியமாகிய சாராக நான் பிழிந்து கொண்டிருக்கின்றேன். இதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ஸ்லோகங்களும் காதுகளுக்கு ஸ்ரவணமபி சாரு சரித்தே பரிக்ராணே கிராணோ. குருவாயூரப்பா, அவ்வாறு உன்னுடைய வைபவங்களை இட்டுக்கொண்டும் உன்னுடைய திவ்ய தரிசனத்தை பல திருக்கோயில்களிலும் யார் அடைகின்றார்களோ அவர்களை விட பாக்கியசாலி யாரும் இல்லை என்று சொன்ன பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தை எவ்வாறு முடிக்கின்றார் என்ற ஒரு வைபவங்களை தொடர்ந்து மணலி கரிகிருஷ்ண பெருமாள் கோயிலில் மற்றொரு திவ்ய தரிசனத்துடன் அடுத்த பகுதியில் நாம் கேட்கலாம்.